ஹாய் ஷிஷன். திரும்ப ஒரு தடவை யோசிக்க கூடாதா? சிட்டி ஆஃப் டைம் பெரிய ப்ராஜெக்ட். நம்ம ஊர்ல பெரிய டைரக்டரான லியங் உனக்காக இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருக்காரு. அவர் டைரக்ட் பண்ண தயாராகவும் இருக்காரு. கயா வைஸ் பிரசிடென்ட் லிங் ஜியாங் அவரவே கால் பண்ணியிருக்காரு. நீ ரொம்ப சின்சியரானவன்னு எனக்கு தெரியும். முதல் விஷயம், நான் சின்ன ப்ரொடக்ஷன்ல நடிச்சதே கிடையாது. ரெண்டாவது விஷயம், என் கூட ஒர்க் பண்றவங்கலாம் உலகத்திர டைரக்டர்ஸ். மூணாவது விஷயம், ஒரு படத்தை எனக்காகவே செதுக்கி இருக்கிறதா சொல்றாங்கன்னா அதை நம்புற மாதிரியே இல்லை. எனக்கு வேண்டாம். இங்க பாரு, இந்த வாய்ப்பை நீ ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா அதுக்கு நீதான் வருத்தப்படுவ. வருத்தப்பட வேண்டியது அவங்க தான். இந்த தடவை அப்படி இருக்காது. காயாவால எவ்வளவு கிடைக்க போகுது உனக்கே தெரிஞ்சிருக்கும். நான் லேட் பண்ணதே இல்லை. மிஸ்டர் கு, ஹாலிவுட்ல உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. நீங்க நடிச்ச பல படங்கள் ஹாலிவுட் பிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல நிறைய விருதை ஜெயிச்சிருக்கு. ஆனா இந்த நேரத்துல நீங்க உங்க நாட்டுக்கு திரும்பி போக முடிவு பண்ணிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்? சைனீஸ் சினிமா துறைக்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு. ஒரு சைனீஸ்ங்கிற முறையில் சைனீஸ் திரைப்படங்களோட வளர்ச்சியை அதிகரிக்க நான் கண்டிப்பா என் நாட்டுக்கு போய் தான் ஆகணும். என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். கயா ஃபிலிம் டெலிவிஷனோட லியாங் வாண்டென் ரொம்ப வருஷமா தயாரிச்சுட்டு இருந்தா. சிட்டி ஆஃப் டைம்ங்கிற மாஸ்டர் பீஸ் ஷூட்டிங் ரெடியா இருக்காமே. நீங்க அவங்களோட லீடிங் ஆக்டரா இருக்கிறது அவங்களோட விருப்பம்னு சொல்றாங்க. இத பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? முதல்ல இந்த கேள்விக்கு ரொம்ப தேங்க்ஸ். டைரக்டர் லியாங் வாண்டிங் என்னோட மரியாதைக்குரிய ஒரு டைரக்டர். ஆனா சிட்டி ஆஃப் டைம்ங்கிற அந்த படம் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அதனால நான் இதை விட இன்னும் சவாலான ஒரு கதாபாத்திரத்தை எதிர்பார்க்கிறேன். என்ன பேசுற? இது ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ன்றத மறந்துட்டியா? அப்படின்னா நீங்க அதுல நடிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்களா? காயா இத பத்தி உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காங்களா? பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். மிஸ்டர் கு சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னைக்கான இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நாங்க இப்பவே முடிச்சுக்கிறோம். மிஸ்டர் கு சைனாக்கு போற வரைக்கும் அவருடைய வேலை விஷயமா எதுவுமே சொல்ல முடியாது. ஒருவேளை தகவல் இருந்தா கண்டிப்பா நான் ஊடக நண்பர்களுக்கு தெரிய வைப்பேன். இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி. நான் கிளம்புறேன். அந்த ஸ்கிரிப்டை படிச்சு பாத்தியா? இன்னும் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் படிக்கணுமா? மாஸ்க் மாதிரி கதாபாத்திரங்கள் ஏற்கனவே நிறைய நடிச்சிருக்கேன். இப்படி பேசுறது கயா காதுக்கு போவாதா? அவங்க காதுக்கு போகணுங்கிறது தான் எண்ணம். குழப்பம் பிறந்தாதான் ஒரு வழி கிடைக்கும். உன்னோட இந்த முடிவுக்காக நீ வருத்தப்படுவேன்னு நினைக்கிறேன். அப்பா, ஏய் சோஷா, சலோ வாமா. மற்ற பொண்ணுங்கெல்லாம் சிட்டிக்கு போகணும், ஜாலியா ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ இந்த இடத்துக்கு வந்து படிமங்களை தேடிக்கிட்டு இருக்க, அதுவும் என்ன மாதிரி. அது மத்த பொண்ணுங்க. ஆனா நான் உங்களோட பொண்ணாச்சே. நீங்க எவ்வளவு பெரிய ப்ரொஃபசர். அப்ப நான் வேற எப்படி இருப்பேன்? போன ஜென்மத்துல நான் டைனோசரா கூட இருந்திருக்கலாம். படிமங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு.
உண்மையிலேயே இன்னைக்கு ஏதாவது கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு பேர் வைக்கிற பொறுப்பு உனக்கு தரேன். நிஜமாவா சொல்றீங்க? இந்த டைனோசருக்கு நான் வைக்கிற பேரை எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. ம். இதுக்காகவே நான் கஷ்டப்பட்டு உழைப்பேன். அப்பா, அங்க யாரும் தேடல. அங்க வேணா நான் போய் தேடவா? சரிம்மா போ. பார்த்து ஜாக்கிரதையா போ. பொறுமையா போமா. அம்மாடி. அப்பா ஏந்திரீங்கப்பா. அப்பா ஏந்திரீங்கப்பா. டாக்டர், இப்ப என் அப்பா எப்படி இருக்காரு? எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்துட்டோம். உங்க அப்பா உடம்புல சின்ன காயங்கள் தான் இருக்கு. சீரியஸா எதுவும் இல்ல. அவர் கீழே விழுந்ததுல சின்ன தாக்கம் தான் ஏற்பட்டிருக்கு. நல்லது. ஒன்னும் இல்லைங்கிறீங்க, அப்படியே இன்னும் அவரு கண்ணு முழிக்கல. அவர் கோமால இருக்கார். அதுக்கு வேற காரணங்கள் இருக்கு. சிடி எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்தோம். அவர் வயித்துக்குள்ள மர்மமா ஒண்ணு இருக்கு. அதை உறுதிப்படுத்திக்க இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இப்போதைக்கு இது ஸ்டொமக் கேன்சர் தான். ஸ்டொமக் கேன்சரா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. என் அப்பா ரொம்ப வருஷமா அதுல வேலை பாக்குறாரு. அவர் கூட நான் ஃபீல்ட் ட்ரிப் எல்லாம் போயிருக்கேன். டாக்டர், உங்க டயக்னோசிஸ் தப்பா இருந்ததுன்னா? நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நாங்க உறுதிப்படுத்திக்க நிறைய டயக்னோசிஸ் பண்ண வேண்டியிருக்கு. நீங்களும் உங்க குடும்பமும் மனசளவுல தயாரா இருக்கணும். உங்க வீட்டுல வேற யாராவது இருந்தாங்கன்னா சீக்கிரமா தகவல் கொடுத்துருங்க. அவரை ஹாஸ்பிட்டல்ல வச்சுக்க ஏற்பாடு பண்ணணும். என் தாத்தா பாட்டி எப்பயும் இறந்துட்டாங்க. அப்பாவும் அம்மாவும் விவாகரத்து வாங்கிட்டாங்க. வாண்டிங், வாண்டிங், என்னை விட்டு போகாத. உனக்காக தான் நானும் உன் பொண்ணும் காத்துக்கிட்டு இருக்கோம். வாண்டிங், வாண்டிங். செல்லா, என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏன் கவலையா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லதா இருக்கேன். ஐயோ அப்பா, நீங்க நகரக்கூடாதுப்பா. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. தெரியும். சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். அங்க போய் நல்லா ஓய்வு எடுத்துக்கிறேன். எப்படி வீட்டுக்கு போக முடியும்? இன்னும் கொஞ்ச நாள் இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியுமா? இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். பிறந்த நாளை ஹாஸ்பிட்டல்ல கொண்டாட முடியுமா? அதுவும் இல்லாம வைஷானும் ஷின்யானும் நமக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்கடாமா. அப்பா, நீங்க எங்கேயும் போக கூடாது. ஏன்னா உங்க உடம்புல இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அட, எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இந்த டாக்டருங்க எப்பவும் இப்படித்தான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லப்பா, அவசரப்பட்டு எதுவும் முடிவு பண்ணாதீங்க. ஒண்ணு பண்ணுவோமா? முதல்ல நம்ம 2 பேரும் நம்ம வீட்டுக்கு போலாம். ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா திரும்பவும் இங்க வந்துடலாம். இங்க பாரு, இன்னைக்கு நான் வீட்டுக்கு போறதுக்கு நீ விடலன்னா இனிமே என்ன நடந்தாலும் சரி, நான் உன் பேச்ச கேட்கவே மாட்டேன். ஆனா நீங்க கொடுத்த வாக்குறுதியை மீற மாட்டேன்னு எனக்கு நீங்க வாக்குறுதி கொடுக்கணும். கண்டிப்பா நான் சொன்னதை செய்வேன். இன்டர்வியூவை நம்ம 2 மணிக்கு ஆரம்பிக்கலாம்னு ஒத்துக்கிட்டோம்.
நம்ம சொன்ன நேரத்துல இருந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏன் இன்னும் யாரும் இங்க வந்து சேரல? நமக்காக தான் மத்தவங்க காத்திருந்து பழக்கம். நாம ஏன் மத்தவங்களுக்காக காத்திருக்கணும்? சிஸ்டர் ஜீசிங், அவங்களுக்கெல்லாம் என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி பண்றாங்க? இவ்ளோ நாளா கூட இருந்த உன்னி பொறுமைய கத்துக்கலையா? டிராஃபிக்ல மாட்டிருப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நீங்க எல்லாரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. மிஸ் குவீன் தயாராக அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுது. நீங்க யாரு? உங்களுக்கு இங்க என்ன வேலை? நாங்க ரிப்போர்ட்டர்ஸ் தெரியாதா? ஹலோ மிஸ் குயின், என் சொந்த வேலையால இங்க வரதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அதனால நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க. என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் ஜாங்ஷியோ. இது என் பிசினஸ் கார்டு. ஜாங் ஷியுவா? மிஸ்டருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு. இது வரைக்கும் அவர் எந்த மீடியாக்கும் இன்டர்வியூ தரல. அவர் எந்த மீடியாக்கும் தராத ஒரு வாய்ப்பை உங்க மீடியாக்கு கொடுத்திருக்காருன்னா அந்த வாய்ப்பு ஒரு அரிய வாய்ப்பா தான் இருக்கும். சரி, ஓகே. அவங்க வந்துட்டாங்களா இல்லையான்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆ, ஒரு நிமிஷம். நீங்க தான் மிஸ் குயினோட அசிஸ்டண்டா? ஆமா. மன்னிச்சிருங்க. வர வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால இன்டர்வியூ நடக்கிற இடத்த நாங்க கொஞ்சம் மாத்தலான்னு இருக்கோம். அந்த இடத்துக்கு மிஸ் குயினும் நீங்களும் எங்க கூட வரணும். தப்பா எடுத்துக்காதீங்க. இது ஸ்பெஷல் இன்டர்வியூங்கிறதுனால இப்போ சிஸ்டர் ஜீசிங் மட்டும்தான் உள்ள போக முடியும். அதனால நீங்க இப்போ வெளியே வெயிட் பண்ண முடியுங்களா? அசிஸ்டன்ட் அலோவ் பண்ண முடியாத அப்படி ஒரு இன்டர்வியூவா? அப்படி நீங்க என்ன பண்ண போறீங்க? இங்க பாருங்க, இது எனக்கு சரியா படல. நீங்க ஒண்ணும் உள்ள போக வேண்டாம். நீங்க வெயிட் பண்ண, நான் உடனே வந்துடுறேன். அற்புதமான தோற்றம் கொண்டவர், மதிப்பும் மரியாதையும் பெற்றவர். அவர் கண்களே பல கதைகளை சொல்லும். அவர் அசைந்தால் அனைத்தும் அசையும் அதிசயம். இதோ நமது கு அவர்கள். இவருடைய நடிப்பு திறமைக்கு யாரும் நிகர் கிடையாது. பல திரைப்பட விழாக்களில் வெற்றி கண்டவர், பல விருதுகளை அள்ளி குவித்தவர், காந்தத்தை விட ஈர்ப்பு அதிகம் கொண்டவர், நட்சத்திரங்களுக்கு நடுவில் இருக்கும் பெரும் நட்சத்திரம். வாழ்க்கைங்கிறது அற்புதமான தற்செயல்களால நிறைஞ்சது. 2 வெவ்வேறு கோடுகள் திடீர்னு சேரும். முடிஞ்சு போன ஒரு கதை கூட திரும்பவும் தொடரும். எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்கறியா? நாம திரும்ப ஆரம்பிக்கலாம். ஜிக்ஸிங், இது என் கடைசி படத்துல வந்த வசனம். இப்போ நீயே சொல்லு. என்னால நடிக்க முடியாது, நான் வெறும் பிளே தான் பண்ணுவேன்னு என்கிட்ட சொல்லியிருக்க. ஆனா நான் இப்போ மாறிட்டேன். இங்க பாரு, இதெல்லாமே நான் ஜெயிச்ச டிராஃபிஸ் தான். என் அளவுக்கு இங்க யாராலையும் ஆக்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, நீ ஆசைப்படுற வாழ்க்கை என்னால தர முடியாதுன்னு சொன்னல. இப்ப பாரு, நீ எந்த மாதிரி வாழ்க்கையை கேட்டாலும் என்னால தர முடியும். 3 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. 3 வருஷத்துக்கு அப்புறமும் ஏமாற்றத்தை மட்டும்தான் தர. நான் ஏன் நம்ம உறவை முறிச்சுக்கிட்டேன்னு இப்பவும் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். 3 வருஷம் ஓடி போயிடுச்சு. என் தேவை என்னங்கிறத நீ புரிஞ்சுக்கவே இல்லை. தயவு செஞ்சு மற்றவங்களை குறைச்சி எடை போட்டுறாத. இப்ப நீ என்கிட்ட என்ன காட்டிட்டேன்னு நினைக்கிற? உன் பணம், உன் அந்தஸ்து, உன் ரெப்புடேஷன். அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா அதெல்லாம் என்கிட்டயே இருக்கு. உன் மனசு உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்குது. அதுல உனக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. மத்தவங்கள பத்தி நீ யோசிச்சதே இல்ல. நீ எத்தனை விருதுகளை ஜெயிச்சாலும் எனக்கு கவலை இல்ல. நீ எவ்வளவு பிரபலமா இருந்தாலும் கவலை இல்ல. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி மட்டும் வந்து நிக்காத. நீ என் கூட சேர்ந்து வாழ முடியாது. நம்ம பாதை வேற. இது சரியா வராதுன்னு நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன். டிராஃபிஸை காட்டுறது மட்டும் இல்லாம என் பிசிஆரும் போட்டு காட்டி அதுவும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டான். அவமானமா இருக்கு. என்ன திரும்ப பார்க்க விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டான்.
இனி திரும்ப அவளோட முகத்திலேயே முழிக்க வேண்டாம்னு சொல்லிட்டா. சரி சரி, அதே திரும்ப திரும்ப யோசிக்காத. நேர்களே, இப்ப நம்மளோட குவின்ஸின் இப்ப பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆக்டர் குயின் சிங். உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிட்டி ஆஃப் டைம்ல டைரக்டர் லியாங்கோட சேர்ந்து ஒர்க் பண்ண போறேன். இந்த சிட்டி ஆஃப் டைம் மூவி எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. ஷியு, கயாக்கு உடனே ஃபோன் பண்ணு. நான் சிட்டி ஆஃப் டைம்ல நடிக்கிறேன். இரு ஒரு நிமிஷம் இரு. அவங்க கிட்ட பேச மாட்டேன்னு தானே சொன்னேன். நாளை காலையில 6 மணிக்கு என்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து என்ன பிக் பண்ணிக்கோ. எத்தனை மணிக்கு வரணும்? காலையில 6 மணிக்கா? இந்த வாய்ப்பை நான் விடக்கூடாது. அவங்க வேற யாரையாவது சூஸ் பண்ணிட்டா எப்படியாவது இந்த படத்துல அவ கூட சேர்ந்து நான் நடிக்கணும். அப்போ இதெல்லாம் உங்க 2 பேரோட வேலை தானே? அங்கிள் ஜூ, நீங்க இன்னைக்கு வரமாட்டீங்கன்னு நாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். எதுக்காக வந்தீங்க? ஆமா அங்கிள், காலையில இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தனா ஒரே பாசிக்க ஆரம்பிச்சிருச்சு சி, வாய் அங்கிள். மூடு. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு பத்தியே பேசுற. அங்கிள் இப்பதான் வந்திருக்காரு, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா? நீ ஆரம்பிச்சிட்டியா? காலையில இருந்து யாரோ கனவுல கூட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. யாரு சொன்னா? நீ தான் சொன்ன. சரி சரி, 2 பேரும் அடிச்சுக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன சாப்பிட ஆசைப்படுறீங்க? அங்கிள், உங்களுக்காக எல்லாம் ரெடியா வச்சிருக்கோம். ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா மட்டும் போதும். அப்புறம் என்ன, நானே போய் சமைச்சு கொண்டு வராருங்க. நான் பாத்துக்கிறேன். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. உட்காருங்க. அப்பா உட்காருங்க. பிரபல இயக்குனரான லிங் வாண்டன் அவரோட புது படமான சிட்டி ஆஃப் டைமோட ஷூட்டிங்க ஆரம்பிக்க போறாரு. இந்த கதையை 3 வருஷமா எழுதிருக்காங்க. இது நிச்சயமா ஜெயிச்சு காட்டும். சினிமா துறையோட பெரிய பிரபலங்கள் நடிக்க போறாங்க. சோ இது நிச்சயமா வெற்றி அடையும். அங்க சூப்பு தயாரா இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஹே சிஸ்டர், நம்ம அங்கிள் இன்னமும் அவங்கள பத்தி தான் நினைச்சிட்டு இருக்காரோ? சஷன், நீ கவனிச்சல, அங்கிள் ஷூ உங்க அம்மாவை இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே இல்ல. டாக்டர் லியாங்கோ இன்னைக்கு வரைக்கும் சிங்கிளாவே தான் இருக்காங்க. நீ அவங்க 2 பேரையும் திரும்ப சேர்க்கறத பத்தி யோசிக்கவே இல்லையா? ஒரு குடும்பமா ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்? டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் எங்க கைக்கு வந்துருச்சு. உங்க அப்பாவுக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்கு. வாய்ப்பே இல்ல. நீங்க சொல்றத நடிக்க வாய்ப்பே இல்ல. ஏன் டாக்டர், அவரை காப்பாத்த வேற வழியே இல்லையா? எதுவும் சர்ஜரி பண்ணி அவரை... இப்பதான் டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு இல்ல, அவரை காப்பாத்தவே முடியாதா? டாக்டர், இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். எங்க அப்பாவை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்துங்க. அவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. கேன்சர் செல்ஸை இனி கட்டுப்படுத்த முடியாது. இப்ப சர்ஜரி பண்ணா கூட அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு மிஞ்சி இருக்கிற கொஞ்ச நாளாவது சந்தோஷமா இருக்கணும். அதனால அவரை சந்தோஷமா வச்சுக்கோங்க. மனசுல ஏதாவது ஆசை இருந்ததுன்னா அதை நிறைவேற்றி வைக்க முயற்சி பண்ணுங்க.
4, 5. Once I got a fish alive. 6, 7, 8, 9, 10. Then I let it go again. Why did you let it go? Because it split my fingers off. Which finger did it bite? This little finger on my right. அம்மா, அப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க அவருக்காக இப்ப இங்க வரணும். ஹலோ, என்னாச்சு? ஏன் இங்க நிக்கிற? கொஞ்சம் வழி விடு. ஐயோ, அடிச்சு போட்டானே. பாத்தல, இவன ஒரு திருட்டு பையன். மிஸ்டர் லின் கூட நான் சைன் போட வரேன்னு சொல்லியிருக்கேன். ஆஃபீஸ் இங்கே பக்கத்தில் தான் இருக்கு. நான் இங்கேருந்து நடந்தே போயிடுறேன். என்னை பற்றி தெரியும்ல, நான் என்னைக்கும் லேட்டாக போனதில்லை. அப்ப சரி. மிஸ் ஜோ, நீங்க உள்ள போக முடியாது. உங்களுக்கு விஷயமே புரியல நினைக்கிறேன். நான் டைரக்டர் லியாங் வாண்டிங்கோட பொண்ணு தான். ஆனா இப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். வேணும்னா நீங்களும் என் கூட வாங்க. இங்க பாருங்க மேடம், டைரக்டர் போன் எடுக்கல. உங்களை உள்ள அலோவ் பண்ண முடியாது. தயவு செஞ்சு வெளியே போங்க. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நீ போ. ம். சார், ஒரு நிமிஷம். யாரை பார்க்க வந்திருக்கீங்க? நீங்க யாரை பார்க்கணும் சார்? நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியல சார். நான் தான் ஆக்டர் கு. என்னோட ஏஜென்ட் உங்க கம்பெனி பிரசிடென்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரு. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க சார். மிஸ்டர் கு, மிஸ்டர் லின் டைரக்டர் கூட ஒரு மீட்டிங்ல இருக்காரு. நீங்க போய் கான்ஃபரன்ஸ் ரூம்ல வெயிட் பண்ணுங்க. நீங்க போலாம். நீ ஜூன் டீம் ஃபேனா? நமக்கு நடுவில் பெருசா எந்த ஒரு இடைவெளியும் கிடையாது. இருந்தாலும் நீ எதுவும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஸோ நீ என்னோட ஃபேன் கிடையாது. சொல்லு, எந்த பத்திரிகைக்கு நீ கிசு கிசு எழுத வந்திருக்க? நீ எந்த கம்பெனில இருந்து வந்திருந்தாலும் சரி, நீ கேள்விப்பட்டது என்னமோ உண்மைதான். நானும் காயா என்டர்டைன்மெண்ட்டும் ஒன்னா தான் வேலை பார்க்குறோம். இதை தெரிஞ்சுக்க தானே நீ என் பின்னாடியே வந்த. ஆமா, நான் ரொம்ப பாப்புலர் தான். நான் ஒரு பெரிய ஸ்டார். பட் என்னவா இருந்தாலும் அது என்னோட தொழில் தான். நான் ஒரு சாதாரண மனுஷன். அதனால யாரோ ஒருத்தங்க என் ஷேடோ மாதிரி பின்னாடியே வந்து என்னை வீடியோ எடுக்க வேண்டாம். இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா உன்னை பார்த்தா ரொம்ப சின்ன பொண்ணா தெரியுறியே. கிசு கிசு எழுதுறது தவிர வேற வேலையே இல்லையா? வேணா உன் தொழிலை மாத்திக்க. கிசு கிசு பத்திரிகைக்கு எதிர்காலமே கிடையாது. இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னை ஃபாலோ பண்ணாத.
இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னோட ஏஜென்ட் ஜாங் ஜியோ கிட்ட பேசு. வெளிநாட்டுக்காரியோ? ஐயோ ச்சே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. டைரக்டர் லியாங் வாண்டிங்கோட ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? டாக்டர் லியாங் பிஸியா இருக்காங்க, யாரையும் பார்க்க முடியாது. அதோட நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? இல்ல, வாங்கல. என்ன விஷயமா அவங்கள பார்க்கணும்? இது கொஞ்சம் பர்சனல், நேர்ல தான் பேசணும். அப்பாயின்மெண்ட் வாங்கல, அப்புறம் எப்படி உள்ள வந்தீங்க? அது நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நாங்க எல்லாரும் இங்க வந்தோம். நான் போய் முதல்ல அவரை பார்க்குறேன். சாரி, பாய். ஹலோ, செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டா? 33rd ஃப்ளோர்ல யாரோ சுத்திட்டு இருக்காங்க. அவங்க யாரு என்னன்னு கொஞ்சம் பாக்குறீங்களா? இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? கொஞ்சம் பணத்தை விட்டு எறிஞ்ச, அதான் சீக்கிரம் வந்துட்டேன். நாம ஒன்றும் தப்பு செய்யலையே, நீ ஏன் பணம் கொடுத்த? இதுக்கெல்லாம் கணக்கு பார்க்காத. அவனுக்கு பணத்தை கொடுக்காம இருந்தா இந்நேரத்துக்கு நான் சீக்கிரம் வந்திருக்க முடியாது. மிஸ்டர் கு, இவர்தான் எங்க கையா பிரசிடென்ட், மிஸ்டர் லின். ஹலோ, நைஸ் டு மீட் யூ. ஹலோ மிஸ்டர் கு, காயாக்கு நீங்க நேர்ல வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா சிட்டி ஆஃப் டைம் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு நீங்க சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். எதனால உங்க ஜட்ஜ்மெண்ட் திடீர்னு மாறி இருக்கு? மன்னிக்கணும், நான் என்னோட ஜட்ஜ்மெண்ட்டை மாத்திக்கல. நான் மாத்திக்கிட்டது என்னோட மனசை மட்டும்தான். ஒரு சேலஞ்சிங்கான ரோல்ல நடிக்கிறத நான் பல முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா சாதாரண கேரக்டரை மாற்ற முடிஞ்சா, அதாவது என் அனுபவத்தை வச்சு கேரக்டரையே மாற்ற முடிஞ்சா, அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் எனக்கு சவாலா இருக்க முடியும். உங்களோட எண்ணத்தை நான் பாராட்டியே ஆகணும். உங்க திறமை மேல எங்களுக்கு சந்தேகமே இல்லை. முன்ன விட சிட்டி ஆஃப் டைம் மேல இப்பதான் எனக்கு நம்பிக்கை வருது. மிஸ்டர் கு, டைரக்டர் லியான் இப்போ ஒரு மீட்டிங்ல இருக்காங்க. உங்களை நேர்ல பார்க்க ஆசைப்படுவாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் எங்களை உடனே கூப்பிடுங்க, நாங்க ஹெல்ப் பண்றோம். ஒன்றும் தேவையில்ல. மிஸ்டர் லின், உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல மனசு. ரொம்ப நாள் கழிச்சு சைனாக்கு வந்திருக்கோம். எங்களை கவனிச்சுக்கிறதுக்கு சரியான ஆள் இல்லை. எங்களுக்கு அதே மாதிரி சரியான அசிஸ்டன்ஸ் கிடைச்சாங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆஹா, அவ்வளவுதான விஷயம். ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட நான் சொல்றேன். மிஸ்டர் லின், கான்ட்ராக்ட் சைன் பண்ணி முடிச்சாச்சுல, நான் கிளம்புறேன். உங்களுக்கு வேற ஏதாவது தேவைன்னா என் ஏஜென்ட் கிட்ட பேசிக்கோங்க. மிஸ்டர் லின், உங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன தேவைனாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். சரி. மஞ்சு, நான் உங்களை இங்க இருந்து போக சொன்னல, உங்களுக்கு இங்க என்ன வேலை? வா. நான் போறேன். நில்லுங்கிறல்ல, நான் சொல்றதை கேளு. உன்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் முடியாதுங்கிற? வா. ஏய், கைய விடு. உனக்கு என்னதான் வேணும்? கைய விடுன்னு சொல்றல. நான் எப்பவுமே என்னோட தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். முடியாததை முடிச்சு காட்டுவேன்.
இந்த கான்ட்ராக்டை பாத்தியா? சிட்டி ஆஃப் டைம்ல லீடிங் கேரக்டர் ஆல்ரெடி சைன் பண்ணிட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, வேணுமோ வேண்டாமோ, குறைஞ்சது அடுத்த 3 மாசத்துக்கு நம்ம 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கணும். கோ, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இப்படி பண்றதுனால என்ன நடக்கும் நீ நினைக்கிற? எனக்கு உன் மேல வெறுப்பு தான் அதிகமாகும். உடைஞ்சு போன நம்ம உறவை திரும்ப ஒட்ட வைக்க முடியாது. இனிமே என்ன தொல்லை பண்ணாத. ஏய் நில்லு ஒரு நிமிஷம். யாரங்க? என்னாச்சு? லிஃப்ட்ல என்ன பிரச்சனை? எல்லாம் முடிஞ்சது. முடிஞ்சுதா? என்னது? என்னையும் ஜீக்விங்கையும் யாரோ போட்டோ எடுத்துட்டாங்க. நாளைக்கு பேப்பர்ல ஹெட்லைன்ஸ் வந்துரும். உன்னையும் ஜீக்விங்கையுமா? கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுக்காக தானே இங்க வந்திருக்கோம். இதான் சார் அப்ளிகேஷன் ஃபார்ம். அதை இங்க வை. அப்புறம் எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் இதை செக் பண்ணிக்கிறேன். அப்பா, மிஸ்டர் லீ, மிஸ்டர் கு என்ன சொன்னாரு? கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டாரா? சைன் பண்ணிட்டாரு. என்ன சைன் பண்ணிட்டாரா? ஆமா. அங்க வச்சிரு. சேர்மன், மிஸ்டர் கு மொத்த சைனாவிலையும் பிரபலமான நடிகரா இருக்காரு. அவரே இதுல சைன் பண்ணிட்டாரு. இதனால சிட்டி ஆஃப் டைம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறும். ஆனா இது ஒன்னும் அவ்வளவு சாதாரணமா நடக்கல. அந்த குவை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். எத்தனையோ கம்பெனிஸ் அவர்கிட்ட கான்ட்ராக்ட் போட முயற்சி பண்ணாங்க. அவங்க யாரையும் அவர் சீண்ட கூட இல்ல. ஆனா மிஸ்டர் லின் அவர்கிட்டயே ஈஸியா கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கிட்டு வந்திருக்காருன்னா மிகப்பெரிய விஷயம் தான். சேர்மன், நீங்க கவலையே பட வேண்டாம். இன்னும் சில வருஷத்துல நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம். உனக்கு விஷயம் புரியல. ஜின்சு இருக்கானு இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கான். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. அவன் கம்பெனிக்கு வந்து நீ பாத்திருக்கியா? நான் எப்படி கயாவை அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறது? அதெல்லாம் சரி, அவ இப்ப எங்க இருக்கா? என்ன பண்றீங்க? ஏன் சுத்தி நிக்கிறீங்க? நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன். வழி விடுங்க. டேட், நான் மேல வந்துருவேன். எலிவேட்டர்ல ஏற போறேன். ஆமா, நானும் மிஸ் பண்றேன். உங்களை நினைச்சு ரொம்ப இழைச்சு போயிட்டேன். ஆமா. எனக்கு தெரியும் டேட். அப்புறம் பேசிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, கொடுக்குறேன். ஏய், என் டாட் பேசணுமா? சொல்லுங்க மிஸ்டர் லின். உங்களோடதா? சுசன், வா வா வா. நில்லுங்க சார், ஓடாதீங்க சார். எங்க போறீங்க?
எவ்வளவு தூரம் எடுத்துட்டு ஓடுவ? உனக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனையோ எனக்கு தெரியல, நான் அதுல தலையிடவும் முடியாது. நீ வேணா உடனே போலீஸ்க்கு கால் பண்ணு. எந்த ஒரு ஆம்பளைக்கும் உன்னோட பிரச்சனை தான் பெருசா தெரியும். அதனால என்ன நடந்தாலும் சரி, உன்னோட பிரச்சனையை நான் முதல்ல தீர்த்து வச்சுட்டு போறேன். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் சின்ன பொண்ணு கிடையாது. நான் பேலண்டாலஜி படிச்சவ, நிறைய ஸ்பெசிமனை பார்த்தவ. ஆனா ஒன்னு மாதிரி ஒன்னு பார்த்தது இல்ல. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? மனுஷனோட மனசையும் அதையும் சம்மந்தப்படுத்தி பார்க்கற. சரி பரவாயில்ல விடு. இன்னைக்கு நான் பண்ண உதவிக்கு வட்டியை முதலமா எனக்கு அப்புறமா செட்டில் பண்ணு. அவங்க வராங்க, வா போலாம். ஏய், ஏய். என்ன பாக்குறீங்க? நீங்க ரெண்டு பேரும் எந்த கிளாஸ் ஸ்டூடண்ட்? இவங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்களா? என்ன சொல்றாங்க இவங்க? இப்ப ஞாபகம் வந்துதா? வேடிக்கையா இருக்குல்ல? லிஞ்சன் ஷூ இப்பவாவது ஞாபகம் வந்ததே. பரவாயில்ல, நான் நினைச்ச அளவுக்கு நீ ஒன்னும் முட்டாள் இல்ல. இது நீயா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. நம்ம கடைசியா பார்த்து 10 வருஷத்துக்கு மேல இருக்கோம்ல. ஆனா நீ இப்ப சிரிக்கிறதும் சின்ன வயசுல சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. 13 வருஷம் ஆச்சு. அதுவும் இல்லாம உனக்கு ஞாபகமே இல்ல. ஒரு வேளை நான் இன்னும் கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருந்தா உனக்கு ஞாபகமே வந்திருக்காது போல. சரி அதெல்லாம் விடு. நல்ல வேளை இது கிடைச்சது. இத பார்த்த உடனே தான் நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சது. வாட்? இத நீ இன்னும் உன்கிட்ட வச்சிருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. அது எப்படி? இது நீ கொடுத்ததாச்சே. நான் அப்ராட்ல இருந்தப்போ கூட இது என்கிட்ட தான் இருந்துச்சு. இத்தனை வருஷமாகியும் நான் இதை பத்திரமா தான் வச்சிருக்கேன். இது எனக்கு லக்கியும் கூட. சொல்ல போனா நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உனக்கு ஆள் வந்தாச்சு.